ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சியில் இந்தியா களமிறங்குகிறதா? பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்ச ஈரான் போர் ஆயிரக்கணக்கான உயிர்கள பலி வாங்கிடுச்சு. கோடிக்கணக்கான மக்கள எரிபொருள் தட்டுப்பாட்டுல தள்ளியிருக்கு. இந்த போர் முடிவுக்கு வந்து ஹார்மூஸ் ஜலசந்தி திறக்கப்படணும் அப்படிங்கிறது தான் கோடிக்கணக்கான மக்களோட எதிர்பார்ப்பு. தற்போதைக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில போர் நிறுத்தம் அமல்ல இருக்கிறதால எந்தவித தாக்குதல்களும் நடத்தப்படாம இருக்குது. ஆனா ஹார்மூஸ் ஜலசந்தி விவகாரத்துல அமெரிக்காவும் ஈரானும் தொடர்ந்து முரணான கருத்துக்கள தெரிவிச்சுட்டு வராங்க. இதனால சரக்கு போக்குவரத்து இன்னும் சீராகல. போர் நிறுத்தம் அமலுக்கு வந்திருந்தாலும் உலகமே எதிர்பார்க்கக்கூடிய ஹார்மூஸ் ஜலசந்தி பிரச்சனையில தீர்வு கிடைக்கல. பாகிஸ்தான், எகிப்து, துருக்கி, சீனா இந்த மாதிரியான நாடுகள் தரப்புல முன்னெடுக்கப்பட்ட அமைதி பேச்சுவார்த்தையில முதல் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருச்சு. 2வதா பேச்சுவார்த்தை நடக்குமா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. இந்த சூழல்ல தான் மேற்காசிய போர முடிவுக்கு கொண்டு வர்றதுல இந்தியா பங்காற்றுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. பாகிஸ்தான் தரப்புல முன்னெடுக்கப்பட்ட முயற்சியில நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஈரான் தரப்பு தயக்கம் காட்டுது. இந்த நிலையில தான் இந்தியா ஏன் இதுல தலையிட்டு அமைதியை நிலைநாட்டக் கூடாது அப்படிங்கிற கேள்வி எழுது. இதுக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பதில் கொடுத்திருக்காரு. செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்த அவர்கிட்ட மேற்காசிய பிரச்சனைகளை தீர்க்கறதுல இந்தியா பங்காற்றுமா அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு பதில் கொடுத்த அவரு அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கான சமயம் வர்றப்போ இந்தியா தன்னோட வேலைய சரியா செய்யும். அதுல வெற்றியும் பெறும் அப்படின்னு சூசகமா பதில் கொடுத்திருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடி இரு தரப்பினர்கிட்டயும் பேசியிருக்காரு. போற முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காரு. இந்த மாதிரியான ராஜாங்க ரீதியிலான விஷயங்கள்ல பிரதமர் நரேந்திர மோடி ரொம்பவுமே சமநிலையான அணுகுமுறையை தான் பின்பற்றுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கிடையில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேலும் நீட்டிச்சிருக்காரு. ஈரான் தரப்புல ஒரு முன்மொழிவை சமர்ப்பிக்கக்கூடிய வகையில போர் நிறுத்தம் அமல்ல இருக்கும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. ஈரான் தலைமை இப்போ மோசமான பாதிப்பை சந்திச்சிருக்கிறதா சொல்லக்கூடிய அவரு தற்போதைய சூழல்ல அவங்க பேச்சுவார்த்தைக்கு முன் வந்து ஒரு உடன்பாட்டுக்கான ஒரு முன்மொழிவை பரிந்துரை செய்யறதுக்கு கால அவகாசம் கொடுக்கிறேன். அது வரைக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமல்ல இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்துல ஹார்மூஸ் ஜலசந்தி முற்றுகை தொடர்ந்து நடைமுறையில இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் தரப்போ ஹார்மூஸ் ஜலசந்தி முற்றுகையை அமெரிக்கா கைவிட்டா மட்டும்தான் பேச்சுவார்த்தைக்கு வருவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கு.